தி டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய விவாதத்துல இன்சூரன்ஸ் துறையில டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தரவுகளுக்கும், அதாவது டேட்டா அண்ட் அல்காரிதம்ஸ். ஆமா, அதுக்கும் பாரம்பரியமான தனிநபர் காப்பீட்டு ஆலோசகர்கள், சொல்லப்போனா ஐஎஃப்ஏகளுக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டை தான் நம்ம அலச போறோம். கரெக்ட். இன்னைக்கு எல்லாமே அல்காரிதம்ஸ் தான் முடிவு பண்ணுது. ஆனா 27 வருஷமா இயங்கிட்டு இருக்கிற வீனஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் மாதிரியான பாரம்பரிய ஆலோசகர்களோட அந்த மனித தொடர்பு இன்னமும் தேவையா, இல்ல டிஜிட்டல் தளங்கள் அவங்கள முழுமையா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சான்னு பார்க்க போறோம். என்னோட நிலைப்பாடு இதுல ரொம்ப தெளிவானது. தரவுகளும் தொழில்நுட்பமும் மட்டுமே ஒரு குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு பத்தாது. அந்த மனித தொடர்பு, குறிப்பா நெருக்கடி நேரத்துல ஒரு ஆலோசகர் கொடுக்கற நிம்மதியே எந்த ஒரு ஆப்பும் கொடுக்க முடியாது. நான் இதை முழுமையா மறுக்கிறேன். எந்தவித உணர்ச்சி கோளாறுகளும் இல்லாத ரொம்ப வெளிப்படையான டிஜிட்டல் தளங்கள் தான் நவீன காலத்துக்கான பாதுகாப்பான தீர்வு. தனிநபர்களை சார்ந்திருப்பதில் உள்ள பெரிய பலவீனங்களை தொழில்நுட்பம் தான் சரி செய்யும். சரி, விவாதத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு சாதாரண பொருளா பார்க்கல. அது ஒரு ரொம்ப சிக்கலான வாக்குறுதி. கண்டிப்பா. டிஜிட்டல் தளங்கள் எல்லாமே எளிதாக்கிடுச்சுன்னு ஒரு மாயை இப்போ இருக்கே. ஆனா 27 வருஷமா 2000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு வீனஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் மாதிரி ஒரு ஒன் ஸ்டாப் தீர்வு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா தரவுகள் வேற மாதிரி சொல்லுது. இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். ஆயில், மருத்துவம், வாகனம்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு குடும்பத்தோட ஹியூமன் லைஃப் வேல்யூ, அதாவது மனித வாழ்நாள் மதிப்பை கணக்கிடுற திறன் எந்த அல்காரிதமுக்கும் கிடையாது. இன்சூரன்ஸ் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் அட்ஹெஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறுவனங்கள் தான் விதிகளை தீர்மானிக்குது, நாம அதை அப்படியே ஏத்துக்கணும். ஆமா, அது உண்மைதான். ஒரு கிளைம் நடக்கிற அந்த முக்கியமான நேரத்துல, அதாவது அந்த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்ல ஒரு தொழில்நுட்பம் வாடிக்கையாளருக்காக வாதாடாது. ஒரு நிபுணரோட கிளைம்ஸ் அட்வொகேசி தான் அங்க தேவை. இன்சூரன்ஸ் ஒரு சிக்கலான ஒப்பந்தங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த சிக்கலை தீர்க்க ஒரு தனிநபரை நம்புறதை விட தரவுகளை நம்புறதான் புத்திசாலித்தனம். இப்போ ஒரு நிறுவனத்தோட நம்பகத்தன்மையை நம்ம எப்படி அளவிடுறோம்? கிளைம்ஸ் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது சிஎஸ்ஆர் மூலமா. 1%. டிஜிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 98.66% இருக்கு. ரைட். அது மட்டும் இல்லாம சால்வன்சி ரேஷியோன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. இது குறைஞ்சது 1.5x இருக்கணும். அதாவது 100 ரூபாய் கிளைம் கொடுக்கணும்னா அவங்க கிட்ட 150 ரூபாய் இருப்புல இருக்குன்னு அர்த்தம். கோவிட் மாதிரி ஒரு பெரிய பேரிடர் வந்தாலும் நிறுவனம் திவாலாகாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வெளிப்படையான ஆதாரம். இப்படிப்பட்ட தெளிவான தரவுகள் இருக்கும்போது நாம ஏன் ஒரு சிறு பிராண்டை நம்பணும்? முக்கியமா இதுல பிராண்ட் குழப்பம் ரொம்ப அதிகம். ஒரு நிமிஷம், பிராண்ட் குழப்பம்னா எதை சொல்றீங்க? 27 வருஷமா இயங்குற ஒரு நிறுவனத்துல என்ன குழப்பம் வந்துட போகுது? நீங்க இணையத்துல போய் வீனஸ் சொல்யூஷன்ஸ்னு தேடி பாருங்க. டெல்லியில புரோரி பகுதியில ஒரு ஏஜென்சி மேல மோசடி புகார்கள் குவிஞ்சிருக்கு. வாடிக்கையாளர்கள் பணம் பறிப்போனதா சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, அதே பேர்ல ஹைதராபாத்ல ஒரு 25 வருஷமா ஒரு ஜெராக்ஸ் கடை இயங்கிட்டு இருக்கு. பெங்களூர்ல பிபிஓ சேவைகள் நடக்குது. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு குடும்பத்தோட ஆழ்கால சேமிப்பு. இப்படி குழப்பமான எஸ்எம்இ அடையாளங்களை ஒரு வாடிக்கையாளர் எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும்? ஐசிஆர், சால்வன்சி ரேஷியோ மாதிரி துல்லியமான தரவுகளை காட்டும் டிஜிட்டல் தளங்களை நம்புறதான 100% பாதுகாப்பானது. நீங்க சொல்ற அந்த டிஜிட்டல் தேடல் குழப்பங்கள் எனக்கு புரியுது. ஆனா இன்சூரன்ஸ் ஒரு எஸ்இஓ விளையாடு கிடையாது. அதாவது ஒரு குடும்பம் நள்ளிரவுல ஐசியூ வாசல்ல நிக்கும்போது கூகுள்ல எந்த வீனஸ் ஜெராக்ஸ் கடை, எந்த இன்சூரன்ஸ்னு தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை 27 வருஷமா தங்களோட பயணிக்கும் அந்த மனிதரோட குரல் தான். நீங்க சிஎஸ்ஆர் பத்தி பேசுனீங்க. அல்காரிதம்ஸ் 50 நிறுவனங்களை நொடியில ஒப்பிடுறது உண்மைதான். ஆனா அது எந்த அடிப்படையில நடக்குது? டேட்டா அடிப்படையில தான். அதுதான் பிரச்சனை. வெறும் விலையையும் சிஎஸ்ஆரையும் மட்டும் வச்சு ஒரு பாலிசியை வாங்கறது ஒரு மருத்துவமனையோட டிஸ்சார்ஜ் விகிதத்தை வச்சு அந்த மருத்துவமனையோட தரத்தை எடை போடுறதுக்கு சமம். இருங்க, டிஸ்சார்ஜ் விகிதமா? அது எப்படி சமமாகும்? தரவுகள் துல்லியமானவைகானே. அங்கதான் சூட்சுமம் இருக்கு. இப்போ ஒரு மருத்துவமனையிலிருந்து 95% பேர் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்னா அவங்க முழுமையா குணமடைந்து போனாங்களா, இல்ல சிகிச்சை பலனின்றி வேற இடத்துக்கு போனாங்களா, இல்ல பில் கட்ட முடியாம பாதியில போனாங்களான்னு அந்த டிஸ்சார்ஜ் விகிதம் சொல்லாது. ஓகே. அது மாதிரி தான் சிஎஸ்ஆரும். 98% சிஎஸ்ஆர் இருக்குன்னா 5 லட்சம் கேட்ட இடத்துல 2 லட்சம் மட்டும் கொடுத்துட்டு கிளைமை செட்டில் பண்ணிட்டாங்களான்னு அல்காரிதம் சொல்லாது. டிஜிட்டல் தளம்
குறைந்த பிரீமியம் காட்டும், ஆனா ரூம் ரெண்ட் லிமிட்ஸ்ல உள்ள சிக்கல சொல்லாது. அறையோட வாடகை வரம்புல ஒரு சின்ன சிக்கல் இருந்தாலும் ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் மூலமா வாடிக்கையாளர் லட்சக்கணக்கில் தன் கை காசு செலவழிக்க நேரிடும். இந்த பெனிஃபிட் டு காஸ்ட் ரேஷியோவை சரியாக்க ஒரு அனுபவமிக்க நிபுணர் தான் தேவை. நீங்க அந்த ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் பத்தி சொன்னது மிக அருமையான பாயிண்ட். ஆனா தற்போதைய டிஜிட்டல் தளங்களோட பரிணாமத்தை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நவீன தளங்கள் வெறும் பிரீமியத்தை மட்டும் காட்டுறதில்ல. வேற என்ன காட்டுது? எந்த திட்டத்துல கோபேமெண்ட் இல்ல, எந்த திட்டத்துல ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்குன்னு ரொம்ப தெளிவா ஒரு டேபிள் மூலமா ஒப்பிட்டு காட்டுது. உதாரணமா IRDAI சமீபத்துல முன்கூட்டிய உள்ள நோய்களுக்கான காத்திருப்பு காலத்தை 4 வருஷத்திலிருந்து 3 வருஷமா குறைச்சிருக்கு. ஆமா, அது சமீபத்திய மாற்றம். கரெக்ட். இது போன்ற சட்ட மாற்றங்களை அல்காரிதம்ஸ் உடனடியாக புதுப்பிச்சு வாடிக்கையாளருக்கு கொடுக்குது. ஒரு தனிநபர் மனித தவறுகளால இதை தவறவிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாவற்றையும் மனித மூளை ஞாபகம் வச்சுக்க முடியாது. தரவுகளின் துல்லியம் எந்த ஒரு தனிநபரின் நினைவாற்றலையும் விட மேலானது. சட்ட மாற்றங்களை அப்டேட் செய்யறதுல தொழில்நுட்பம் வேகமானது அப்படிங்கறத நான் மறுக்கவே இல்லை. ஆனா அதை வாடிக்கையாளரோட நிஜ வாழ்க்கையோடு பொருத்துறது யாரு? நான் முன்பே சொன்ன அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தையோட கல்விக்காக 15 வருஷம் கழிச்சு எவ்ளோ பணம் தேவைப்படும்? இந்தியாவில கல்வி பணவீக்கம், அதாவது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன், சுமார் 10 முதல் 12% வரை இருக்கு. இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்க 10 லட்சம் ஆகுதுன்னா 15 வருஷம் கழிச்சு அது 40 லட்சமா மாறும். இதை கணக்கிடத்தான் கால்குலேட்டர்ஸ் இருக்கே. எண்கள் வரும். ஆனா ஒரு 25 வயது இளைஞன்கிட்ட போய் நீ இப்போ உனது வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல போடுன்னு அல்கோரிதம் சொன்ன அவன் கேப்பானா? மாட்டான். அவனுக்கு உடனடியா லாபம் தரும் திட்டங்கள் மேலதான் கவனம் போகும். அங்கதான் பிஹேவியரல் ஃபைனான்ஸ், அதாவது வாடிக்கையாளரின் மனநிலையை புரிஞ்சுக்கிற ஒரு மனித ஆலோசகர் தேவைப்படுறார். அவங்களுக்கு பாதுகாப்பிற்கு முதலிடம் அப்படிங்கிற அணுகுமுறையை புரிய வைக்க ஒரு வழிகாட்டி தேவை. பிஹேவியரல் ஃபைனான்ஸ்ல தனிநபர்களுக்கு உள்ள திறனை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்ற அந்த மருத்துவமனை கிளைம் நேரத்துக்கே வருவோம். ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒரு தனிநபர் மேல சுமத்துறது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஏன் ஆபத்துன்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த ஆலோசகருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், அவர் வெளியூர்ல இருக்கலாம், இல்ல அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். ஒரு தனிநபர் 24 மணி நேரமும் எந்திரம் போல எப்படி தொடர்ந்து இயங்க முடியும்? இத பிசினஸ் மொழியில கீமேன் ரிஸ்க்னு சொல்லுவோம். புரியுது. இத தீர்க்கத்தான் தொழில்நுட்பம் வந்திருக்கு. ஆக்கோ மாதிரி டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் நிறுவனங்கள் 96.5% CSRோடு இந்த இடைவெளியை முற்றிலுமாக குறைச்சிடுச்சு. பேப்பர்லெஸ் கிளீம்ஸ் மூலமா ரொம்ப வேகமா செட்டில்மெண்ட் நடக்குது. இது எந்த ஒரு தனிநபரின் நேரத்தையும் சார்ந்திருக்கல. தொழில்நுட்பம் செயல்முறைகளை வேகப்படுத்தி இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா மருத்துவமனை யதார்த்தம் நீங்க சொல்ற மாதிரி அவ்ளோ ஸ்மூத்தா நடக்கிறது இல்லையா? நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு குடும்பம் மருத்துவமனையில நிக்குது. ஒரு குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைக்கு சில கன்சூமபிள்ஸ் கவரேஜ் ஆகாதுன்னு டிபிஏ நிராகரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த நள்ளிரவுல ஒரு சாட்பாட் வாடிக்கையாளருக்கு ஆறுதல் தராது. அங்க ஒரு அல்காரிதம் பாலிசி விதிகளுக்குட்பட்டு நிராகரிக்கப்பட்டதுன்னு ஒரு மெசேஜை மட்டுமே அனுப்பும். ஆனா வீனஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி அனுபவம் உள்ளவங்க களத்துல இறங்கி மருத்துவமனை பில்லிங் பிரிவோடு பேசி அண்டர்ரைட்டர் கிட்ட வாதிட்டு உரிமையை பெற்று தருவாங்க. ஒரு அல்காரிதம் வாடிக்கையாளருக்காக ஒருபோதும் வாதாடாது. அது விதிகளுக்கு மட்டுமே அடிபணியும். ஒரு நிமிஷம். ஒரு அல்காரிதம் விதிகளுக்கு அடிபணியும் அப்படிங்கிறது அதோட பலவீனம் அல்ல, அதுதான் அதோட மிகப்பெரிய பலம். எப்படி சொல்றீங்க? நிதித்துறையில ஃபியூடிஷியரி டியூட்டி, அதாவது பிணையம் அப்படிங்கிறத நாம தர்க்கரீதியா அணுகணும். ஒரு தனிப்பட்ட ஏஜென்ட் தனக்கு எந்த பாலிசியில அதிக கமிஷன் வருதோ அந்த பாலிசியை விற்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? மனிதர்களுக்கு உள்ள மிகப்பெரிய பலவீனம் சுயநலம்தானே. ஆனா அல்காரிதம்களுக்கு கமிஷன் ஆசை கிடையாது. உதாரணமா டிட்டோ போன்ற தளங்கள் எந்தவித விற்பனை அழுத்தமும் இன்றி ஸ்பாம் இல்லாத ஆலோசனைகளை வழங்குதுன்னு கஸ்டமர் ரிவ்யூஸ் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு அல்காரிதம் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே காட்டும். மறைமுகமான அஜெண்டாக்கள் அங்க இல்ல. நீங்க கமிஷன் பத்தி பேசுறதும் அதுல உள்ள பயமும் நியாயமான சந்தேகம்தான். சந்தையில அப்படிப்பட்ட தவறுகள் நடக்குதுங்கிறத நான் மறுக்கல. ஆனா அதற்காக ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையும் நாம நிராகரிக்க முடியாது. ஒரு 27 வருட அனுபவமிக்க ஆலோசகர் கமிஷனுக்காக ஒரு தவறான பாலிசியை விற்றால் அவரால 2000 குடும்பங்களை தொடர்ந்து தக்க வச்சிருக்க முடியும்னா? அது கஷ்டம்தான். நிச்சயமாக முடியாது. ஒரு சிறந்த ஆலோசகர் முதலில் எமர்ஜென்சி ஃபண்ட், பிறகு ரெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்,
அதன் முடிவா வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நீண்டகால பயணத்தை வாடிக்கையாளரோடு இணைந்து மேற்கொள்கிறார். இந்த நீண்டகால பிணையம் டிஜிட்டல் தளங்கள்ல இல்ல. கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்சூரன்ஸ் தேவையை எப்படி மாற்றுவதுன்னு ஒரு மனிதர் தான் யோசிப்பார். அல்காரிதம் பாலிசியை விற்றுவிட்டு அடுத்த கஸ்டமரை தேடி போயிடும். அனுபவமிக்க ஒரு ஆலோசகர் வாடிக்கையாளரின் குடும்ப உறுப்பினரைப் போலவே மாறிவிடுகிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். நீங்க சொல்ற அந்த ஹியூமன் டச் பல நேரங்கள்ல ஆறுதலா இருக்கு. ஆனா அதை நம்ம ஒரு அமைப்பா எப்படி அளவிடுவது? அந்த ஆலோசகர் ஓய்வு பெற்றால் அந்த 2000 குடும்பங்களின் கதி என்ன? அவங்க மீண்டும் அந்த சிக்கலான இன்சூரன்ஸ் கடலுக்குள்ள தனியா தத்தளிக்கணுமா? அதனால தான் தனிநபர்களை சார்ந்திருப்பதை விட சிஸ்டத்தை சார்ந்திருப்பது நீண்டகால அடிப்படையில பாதுகாப்பானதுன்னு நான் சொல்றேன். தரவுகள் காப்பீட்டுத் துறையே ஜனநாயகப்படுத்தியிருக்கு, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா வெறும் தரவுகளை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதனால் தன் குடும்பத்தோட சிக்கலான யதார்த்தங்களை எதிர்கொள்ள முடியாது. தரவுகள் ஒரு மேப் மாதிரி தான். ஆனா அந்த கரடுமுரடான பாதையில நம்மை கூட்டிட்டு போக ஒரு வழிகாட்டி தேவைப்படுறார். அந்த தரவுகளை மனித வாழ்க்கையின் உணர்வுகளோடு பொருத்தி பார்க்க ஒரு நம்பிக்கையான கிளைம் அட்வொகேட் தேவை. அதான் என் முடிவு. தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் எந்த நேரத்திலையும் அணுகக்கூடிய டிஜிட்டல் தளங்கள் ஆகியவற்றின் வலிமையை நான் உறுதியா நம்புறேன். அதே வேளையில எண்களால் மட்டுமே ஒரு மனிதனின் நம்பிக்கையை முழுமையா பெற்றுவிட முடியாது அப்படிங்கிற உங்களின் பார்வையில உள்ள ஆழத்தையும் நான் உணர்றேன். டிஜிட்டல் தளங்கள் எவ்வளவுதான் முன்னேறினாலும் சில நுணுக்கமான இடங்கள்ல மனித மூளையின் பகுப்பாய்வு தேவைப்படுது. சரியா சொன்னீங்க. ஒருவேளை பிஜிட்டல், அதாவது பிசிக்கல் மற்றும் டிஜிட்டல் இணைந்த ஒரு நடுத்தர பாதையே எதிர்காலமா இருக்கலாம். டிஜிட்டல் தளங்கள் சிறந்த பாலிசிகளை தேர்ந்தெடுக்க தரவுகளை வழங்கலாம். ஆனா நெருக்கடியான தருணத்துல விதிகளோடு போராடி உரிமையை பெற்றுத்தர ஒரு மனிதக்கரம் தோள் கொடுப்பதே உண்மையான காப்பீடு. நேயர்களே, உங்களுடைய நிதி பாதுகாப்பு தேவைகளை அல்காரிதம்களின் துல்லியத்தோடும் அனுபவமிக்க ஆலோசகர்களின் வழிகாட்டுதலோடும் எப்படி பொருத்தி பார்ப்பது என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். இணைந்திருந்ததற்கு நன்றி.